இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு 8 to 12 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த ராஜ்மாவை. அதுக்கப்புறமா இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா, சோம்பு, பிளாக் பெப்பர், கஸ்கஸ், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு, 2 தேஸ்பத்தி, அது கூடவே கொஞ்சம் கஸ்கஸ், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய் இது 3 சேர்த்து அரைச்சி பொடி அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சேர்க்குறீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் போட்டும் அது வரைக்கும் இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக இருக்கிறதுனால இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் மிக்ஸி கப்பில் இருக்கிற கொஞ்சம் மசாலாவில் தண்ணி கலந்துட்டு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. மசாலாவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து கலந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆனதும் இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ராஜ்மா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் இதில் நல்லா படட்டும், அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்தோன்னே தண்ணி சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ராஜ்மா வந்து நல்லா மசிய வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதுக்குள்ளே புழிஞ்சு விட்டுடலாம். இதுக்கப்புறமா இதை கொதிக்க வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேஷ்யூ நட் கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. நான் கசூரி மேத்தி தான் தூவ போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. கிரேவி வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ கன்சிஸ்டன்சி எப்போவுமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ராஜ்மாவுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சது. ஃபைனலாக அதில் கசூரி மேத்தி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.